அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் மரபுத்தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து 2 கொஷின் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், வினை மரபு, அதாவது தொன்று தொட்டு வழக்கத்தில் உள்ள சொற்களை மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயலை குறிப்பிட்டு கூறும் சொற்களை வினை மரபு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் சொற்கள் பாருங்கள், கொய்தல் அப்படின்னா பறிதல், அதாவது சுழலுதல் அப்படின்னா வனைதல், முடைதல் அப்படின்னா பின்னுதல், வெய்தல் அப்படின்னா பொருத்துதல், எய்தல் அப்படின்னா செலுத்துதல். ஸோ இந்த 2 4 5 இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. நிறையா டைம் பார்த்துருப்போம். சுழலுதல், பானை உருவாக்கினான் அப்படின்றத பானை வனைந்தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். கூடை முடைந்தான். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், ஆப்பம் அப்படின்னா என்னென்னு சொல்லணும் அப்படின்னா தின், ஆப்பம் தின் அப்படின்னு சொல்லணும். நெல் அப்படின்னா தூற்று, நெல்லை எப்படின்னா பண்ணணும், தூற்றணும். நீர் பாய்ச்சி, காய்கறி அரி, களை பறி, ஸோ வயல்வெளிகளில் களை பறிப்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. இலை பறி, பாட்டு பாடு, பழம் தின், மலர் கொய், சோறு உண். சோறு அப்படின்றது என்னென்னு சொல்லணும், நம்ம உண் அப்படின்னு சொல்லணும். கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய், சுவர் எழுப்பு, பானை வனை, அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தான், செய்யுள் இயற்றினான், பூ பறித்தான், மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான், நாற்று நடு, கிளை ஒடி, விதையை விதை, வெற்றிலை தின், ஏர் உழு, கல் உடை, நார் கிளி, சந்தனம் பூசு, சோறு சமை, விறகை பிள, நூல் எழுது, இட்லி அவி. இது நமக்கு தேவையில்லாத. சிற்பம் செதுக்கினான், திரியை கொளுத்தினான், குடம் வனைந்தான், மாடு மேய்ப்போன், ஆடு இடையான். இது 2 ரொம்ப இம்பார்ட்டண்டானது. மாடு வந்து மெய்ப்போன் அப்படின்னு சொல்லுவோம். ஆடு வந்து மெய்ப்போன்னு சொல்ல மாட்டோம், இடையான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேல் எறிதல், தேங்காய் கொய், கதிர் அறு, வரப்பு கட்டு, தென்றல் வீசு, பாடல் இயற்று, தோசை சுடு, தேனை உண், உணவு பரிமாறு, வெற்றிலை கிள்ளுதல், விடை கூறு, யானை பாகன், பாய் பின்னு, வீடு கட்டினார். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லேருந்து தான் இந்த இதை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே.